மலேசிய நாட்டின் 13வது நாடாளுமன்ற தேர்தலுக்கான வாக்குப்பதிவு விறுவிறுப்பாக நடைபெற்று வருகிறது. இன்று காலை தொடங்கிய பொதுத் தேர்தலில் வாக்காளர்கள் நீண்ட வரிசைகளில் நின்று ஆர்வமுடன் வாக்களித்து வருகின்றனர். மலேசியாவில் அதிக அளவில் இந்திய வம்சாவளியினர் வசிப்பதால் அவர்களின் வாக்கு யாருக்கு கிடைக்கிறதோ அந்த கட்சியை ஆட்சியை பிடிக்கும் சூழல் நிலவுகிறது. மலேசிய பிரதமர் நஜீப் ரசாக் பதவி விலகியதை அடுத்து 12வது நாடாளுமன்றத்தை கலைத்து மலேசிய மன்னர் உத்தரவிட்டார். இதனையடுத்து மே 5ஆம் தேதியன்று நாடாளுமன்ற பொதுத் தேர்தலை நடத்துவதற்கு அந்நாட்டு தேர்தல் ஆணையம் முடிவு செய்தது. இந்த தேர்தலில் வெற்றி பெற ஆளும் தேசிய கூட்டணியினர் தீவிர பிரச்சாரத்தில் ஈடுபட்டனர். அதேவேளையில் எதிர்க்கட்சியினரும் ஆட்சியை கைப்பற்ற கடும் பிரச்சாரம் செய்து வந்தனர். இருப்பினும் கடந்த 50 ஆண்டுகளுக்கு மேலாக மலேசியாவில் ஆட்சி புரிந்து வரும் தேசிய கூட்டணியை வீழ்த்துவது கடினம் என்று அரசியல் விமர்சகர்கள் கருத்து தெரிவித்துள்ளனர்.